இந்த வீடியோவில் நம்ம குபர்னெட்டிஸில் இருக்கிற ஆர்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஆர்பேக்கில் வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனியில் வந்து ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இருக்குது. அதில் சில பார்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. என்னோடய ஆஃபீஸில் 3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வந்து டெஸ்டரு, ஒருத்தன் டெவலப்பர், இன்னொருத்தன் வந்து அட்மின். இந்த 3 பேருக்குமே இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்கு வந்து ஆக்சஸ் தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்சஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு டெஸ்டருக்கு வந்து பாடு ரன் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஆனால் என்னோடய டெவலப்பருக்கு வந்து அந்த பாடுடைய லாக்ஸ் பார்க்கணும். அண்ட் இந்த அட்மினுங்கிறவனுக்கு வந்து எல்லாமே பண்ணணும். அவன் தான் டெப்ளாய் பண்ணுறது, பாடு க்ரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் அவன் தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு நான் புரியறதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இப்போ பிரச்சனை என்னென்னா, டெஸ்டர் டெவலப்பர் வந்து பாடு ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சா டெலிட்டும் பண்ண முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனையே. டெஸ்டருக்கு பாடு ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா மட்டும் போதும், மற்றபடி எந்த ஆக்சஸும் தேவையில்லை. அதே மாதிரி டெவலப்பருக்கு பாடோடைய லாக் பார்க்குறதுக்கு மட்டும் பெர்மிஷன் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸருக்கும் இந்தந்த பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஆர்பேக் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அண்ட் ஒரு யூஸருக்கு இவன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ரோல். அதாவது டெஸ்டர் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அவனோட ரோல் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு குபர்னெட்டிஸில் ரோல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரோலோட ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கைண்டில் பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டாடேட்டாவில் அந்த ரோலுக்கு ஒரு நேமு. இது வந்து டெஸ்டருக்கான ரோல்னால நான் டெஸ்டர் ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் வந்து என்ன நேம் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது இந்த ரோலுக்கு வந்து மேண்டட்ரி, நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது ஏன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்டு முக்கியமான விஷயம் இந்த ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 விஷயம் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். அதாவது ரிசோர்ஸ்னால் என்னென்னா, இந்த ரோல் இருக்கிறவனுக்கு எந்த ரிசோர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிசோர்ஸ். என்னோடய டெஸ்டருக்கு வந்து பாடை மட்டும் தான் நான் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண போகிறேன். அதுவும் பாடோடைய ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்க்க அலோவ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிசோர்ஸில் வந்து பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாடில் என்னென்ன விஷயம்லாம் அவன் அலோவ் பண்ணலாம், பாடை டிலீட் பண்ணலாமா, பாடை க்ரியேட் பண்ணலாமா, அந்த ரிசோர்ஸில் அவன் என்னென்ன ஆக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் 2 விஷயம் தான் கொடுத்துருக்கேன். கெட்டு லிஸ்ட்டு, அதாவது என்னென்ன பாடு இருக்குன்னு அவனால் லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஒரு பாடை பற்றின ஸ்டேட்டஸாக அவனால் பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக டெஸ்டருக்கு நான் ஒரு ரோல் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோல் வந்து இந்த டெஸ்டருக்கு இதான்ப்பா அவன் ரோல் அப்படின்னு நான் சொல்லணும்ல. அந்த யூஸரையும் இந்த ரோலையும் நான் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த அட்டாச் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரோல் பைண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதையும் நம்ம வந்து ஒரு YAML ஃபைலில் தான் மென்ஷன் பண்ணணும். இதில் கைண்டில் பார்த்தீங்கன்னா ரோல் பைண்டிங் அப்படின்னு இருக்கும். வழக்கம் போல் மெட்டா டேட்டா அண்ட் நேம் ஸ்பேஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ரோல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று கொடுக்கணும். ரோல் ரெஃபரன்ஸில் நீங்கள் எந்த ரோலை வந்து நீங்கள் பைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லணும். நான் கைண்ட் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரோலோடைய நேம் நான் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல ரோலு, அந்த ரோலோடைய நேம் கொடுக்குறேன். அண்ட் இந்த ரோலை வந்து நான் யாருக்கு வந்து பைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மேலே சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு யூஸருக்கு வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றத கைண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த யூஸருடைய நேமு, இதுதான் என்னோட டெஸ்டர் யூஸருடைய நேமு. ஸோ நான் 2த்தையும் கொடுத்து பைண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ டெஸ்டர் யூஸரால் இந்த ரோலில் என்னென்ன அவனுக்கு பெர்மிஷன் இருக்கோ அந்த வேலைகளை மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ரோலும் பார்த்துருக்கோம், ரோல் பைண்டிங்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு யூஸருக்கு இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பார்ட்டு இந்த ஆர்பேக்கில். இன்னொரு ப்ராப்ளமையும் இந்த ஆர்பேக் வந்து சால்வ் பண்ணுது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு பாடு இருக்குது. இந்த பாடோட வேலை என்னென்னா, அவன் கிளஸ்டரில் இருக்கிற பாடெலாம் ரன்னிங்கில் இருக்குதா இல்லை ஸ்டாப் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்குறது. சப்போஸ் ஏதாச்சும் பாடு ரன்னிங்கில் இல்லைன்னா எனக்கு மெயில் அனுப்புவான். இந்த பாடை வந்து நான் சொந்தமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிப்போம். இதோட வேலையே இதுதான். பட் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடால் இன்னொரு பாடோடைய ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்க முடியாது. அதாவது அந்த கிளஸ்டரில் இருக்கிற இன்னொரு பாடு என்ன, அதோட பாடோட பேர் என்ன, அந்த பாடு ரன்னிங்கில் இருக்கா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்க்க முடியாது. டிஃபால்ட்டாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாடு வந்து இன்னொரு பாடை வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து டெலிட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ கிளஸ்டருக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுன்றதுக்காக உன் பாடு வந்து உன் வேலையை பார்த்து அமைதியாக இரு, மற்றவனை வந்து நீ தொடக்கூடாது அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஆக்சஸுமே இருக்காது. பட் என்னோடய ரெக்கமெண்ட் என்ன, என்னோடய பாடு வந்து அவன் கிளஸ்டரில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ்லாம் ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து எனக்கு மெயில் அனுப்பணும். அதான் அவனோட வேலை. ஸோ நான் இந்த பாடுக்கு மட்டும்
இவன் வந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ஆர்பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு யூஸருக்கு எப்படி ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி அவனுக்கு பைண்ட் பண்ணமோ அதே மாதிரி நான் ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ரோல் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த ரோலுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா பாடு காவலன். ஏன்னா அவன் பாடை செக் பண்ண போகிறான்ல. ஸோ பாடு காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் சேம் நம்ம அப்புறம் என்ன ரூல்ஸ் கொடுத்தோமோ அதே ரூல்ஸ் கொடுக்குறோம். பட் இவனுக்கு எக்ஸ்ட்ராவாக வாட்ச் அப்படின்னு ஒரு ஆக்ஷனுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம். பிகாஸ் பாடோடைய ஸ்டேட்டஸ் வந்து லைவாக சேஞ்ச் ஆகிறத இவன் பார்க்கணும். ஸோ இந்த வாட்ச் அப்படிங்கிற பெர்மிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ரோல் க்ரியேட் பண்ணிட்டேன்னு வைங்க. இப்போ என்கிட்ட வந்து பாடு காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரோலை வந்து இந்த பாடு கூட நான் பைண்ட் பண்ணணும். எப்படி ஒரு யூஸர் கூட நான் வந்து இந்த ரோலை பைண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இந்த பாடு கூட நான் பைண்ட் பண்ணணும். பட் இங்கே விஷயம் என்னென்னா, ஒரு யூஸர்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக ஒரு ரோலை பைண்ட் பண்ண மாதிரி ஒரு பாடுக்கிட்ட நம்மளால் டைரெக்டாக பைண்ட் பண்ண முடியாது. இதுக்கு தான் இங்கே சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்மளால் பைண்ட் பண்ண முடியும். சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கைண்டில் சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் அண்டு நேம் ஸ்பேஸ் மட்டும் நம்ம கம்பல்சரி கொடுத்துடணும். நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா பாடு காவலனுக்கு தான் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாடு காவலன் எஸ்ஏனா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கிட்ட நம்மளுடைய ரோலை வந்து பைண்ட் பண்ணணும். நம்ம அப்புறம் வந்து யூஸர்கிட்ட பைண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கிட்ட பைண்ட் பண்ணலாம். சேம் அப்புறம் பண்ண மாதிரியே ஒரு ரோல் பைண்டிங்கை க்ரியேட் பண்ணி அந்த ரோல் பைண்டிங்க்கு வந்து பாடு காவலன் ரோல் பைண்டிங் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வழக்கம் போல் ரோல் ரெஃபரன்ஸ் எந்த ரோலை நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாடு காவலன் ரோலை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். யாருக்கு அட்டாச் பண்ண போகிறேன், சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நான் யாருக்கு அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்லணும். கைண்டு வந்து அப்புறம் யூஸர்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் யூஸர் கூட அட்டாச் பண்ணேன். இப்போ வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கூட நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோடைய நேமையும் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரோல் வந்து இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்கிட்ட பைண்ட் ஆயிரும். ஓகே, இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டில் பைண்ட் பண்ணால் அது எப்படி பாடுக்கு தெரியும்? நம்ம பைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோடைய நேமை அந்த பாடு காவலன் பாடுகிட்ட வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது இதுதான் என்னுடைய பாடு காவலனுடைய டெப்ளாய்மெண்ட் ஃபைலு. இது மூலமாக தான் அந்த பாடை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கில் சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பை டிஃபால்ட்டாக பாடால் மற்ற பாடோடைய ஸ்டேட்டஸை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக டிஃபால்ட்டாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பாடு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பாடோடைய சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் வந்து டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கிற எல்லா பாடுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் கொடுத்தோம்னா அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கோ அந்த ரோல் தான் இந்த பாடுக்கு வரும். ஸோ ஒரு ரோலை பேஸ் பண்ணி இவன் இதை ஆக்சஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பேக். இதை தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆர்பேக்கில் ரோல் அண்ட் ரோல் பைண்டிங் அப்படின்னு ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஆனால் கிளஸ்டர் ரோல் பைண்டிங்னு இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பாடுக்கு வந்து ரோல் க்ரியேட் பண்ணோம். பட் இந்த பாடுலாம் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வர ரிசோர்ஸஸ். பட் சில ரிசோர்ஸஸ் இருக்குது, அது வந்து நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வராது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நோடெலாம் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வராது. பெர்சிஸ்டன்ட் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வராது. இதெல்லாம் கிளஸ்டர் லெவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளஸ்டர் லெவல் ரிசோர்ஸஸ்க்கு வந்து ரோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளஸ்டர் ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த கிளஸ்டர் ரோலுக்கு வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு தான் கிளஸ்டர் ரோல் பைண்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரோல்னா என்ன, ரோல் பைண்டிங்னா என்ன, கிளஸ்டர் ரோல்னா என்ன, கிளஸ்டர் ரோல் பைண்டிங்னா என்ன, அண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துடலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து பாடு காவலனுடைய டெப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்குது. இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எந்த பெர்மிஷன் எதுவுமே இல்லாமல், அதாவது ரோல் பைண்டிங் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டெப்ளாய்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்குது. கியூப்சிட்டியில் அப்ளை கமெண்ட் மூலமாக நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பாடு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம செக் இப்போ பாடு க்ரியேட் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பாடு காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு வந்து க்ரியேட் ஆகிட்டு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாடுக்குள்ளே போய் மற்ற பாடோடைய ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம எக்ஸிக் கமாண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த எக்ஸிக் கமாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடு காவலன் அப்படிங்கிற பாடை வந்து நான் எக்ஸிக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, kubectl get parts
அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற. ஸோ டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து அந்த பெர்மிஷன் கிடையாது, ஃபார்பிடன் அப்படின்னு சொல்கிறான். cannot list the resourceன்னு போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறான். நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு தொட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாடோடைய டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனை பார்க்க போகிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த பாடோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னு இதுலேயும் போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவனுக்குன்னு தனியாக ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி, ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, இவனுக்கு அந்த ரோலை அட்டாச் பண்ணிட்டு இவனால் மற்ற பார்ட்ஸோட டீட்டெயிலாக பார்க்க முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாடு காலனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரோல் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக நமக்கு ஆல்ரெடி தெரியும், பாடோடைய டீட்டெயில்ஸை வந்து கெட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட் பண்ணுறதுக்கு, வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இவனுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாட் ரோல் .yml அப்படிங்கிற ஃபைலில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நான் ரோலை வந்து கெட் பண்ணி பார்த்தேன், எந்த ரோலுமே இல்லை. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அப்ளை கமாண்ட் மூலமாக நான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் க்ரியேட் ஆயிடுச்சு. பாடு காவலன் அப்படின்னு ரோல் க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம கெட் பண்ணி பார்த்துருவோம். பாடு காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலை பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் அக்கௌண்ட் தேவை. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சர்வீஸ் அக்கௌண்ட்டையும் நான் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு நேம் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எதுவும் சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்துக்குறோம். சர்வீஸ் அக்கௌண்ட்டு வந்து SA அப்படின்னு கொடுத்தா போதும். பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஓன் சர்வீஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ சர்வீஸ் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கூட நம்ம க்ரியேட் பண்ண ரோலை வந்து பைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ரோல் பைண்டிங் தேவை. இதுதான் ரோல் பைண்டிங்கோட ஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னா பாடு காவலனுடைய ரோலை வந்து பாடு காவலன் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதையும் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ரோலையும் பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைலில் வந்து அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோடைய நேமை கொடுத்தா போதும். அதாவது சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோடைய நேமை வந்து இங்கே கொடுத்தா போதும். இங்கே சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பேன்ல, இந்த நேமை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளை கொடுத்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பழைய பாடு வந்து டெர்மினேட் ஆகி புது பாடு வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த பாடை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாடு காவலன் அப்படிங்கிற சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து அட்டாச் ஆகிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பாடு காவலனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ அந்த கமாண்டை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனால் லிஸ்ட் பண்ண முடியுது. பிகாஸ் இவனுக்கு வந்து இப்போ பெர்மிஷன் இருக்குது. இப்போ இவனால் கெட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் டெலீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த MySQL இருக்குதுல்ல, இந்த பாடை டெலீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கேன். அடித்தா பாருங்க, உன்னுடைய பாடு காவலன் அப்படிங்கிற சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெலீட் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இவனுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரோலுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கோ அந்த பெர்மிஷன் தான் இந்த பாடுக்கும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.